வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் தரையில் வைக்கிற ஆர்கிட் பிளான் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆர்கிட் பிளான் நம்ம மண்ணில் வைக்க மாட்டோம். இது மண்ணில் வச்சு வளரக்கூடிய ஆர்கிட் பிளான். ரொம்ப பெரிய பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இது வளர்ந்துடும். அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூத்துது அப்படின்னா நிறைய நாள் உங்களுக்கு வாடாமல் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது டைரெக்டாக நீங்கள் சூரிய ஒளி படுற இடத்துலையும் கூட வச்சு வளர்க்கலாம். ஓரளவுக்கு வெயில் குறைந்த இடங்கள்லையும் வச்சு வளர்க்கலாம். இதோட பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பாட் மிக்ஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செம்மண் எடுத்துக்கலாம். அது கூட மணல், நல்ல மட்கிய சாணப்பொடி அதில் கலந்துக்கலாம். கம்போஸ்ட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற கம்போஸ்ட் இருந்தால் கூட அதுவும் கலந்து வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும். இது வருடத்திற்கு ஒரு முறை பக்க கன்றுகள் சுற்றி வரும். அதை கூட நீங்கள் எடுத்து தனியாக செடியில் தொட்டியில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். பாருங்க, இதில் ஒரு 4 பக்க கன்றுகள் வந்திருக்கு. இதை நீங்கள் கவனமாக வேரோடு எடுத்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். மற்றபடி இதில் வளர்ந்து அந்த செடிகளில் ஒரு காய் மாதிரி வளரும். அந்த காயிலுக்குள்ளே இருக்கிற விதைகள் மூலமாகவும் இந்த செடியை வளர்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெயில் இருக்கிற இடம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த செடியை தாராளமாக அந்த இடத்துல வச்சு வளர்க்கலாம். ரொம்ப அருமையாக வரும். ஒரு 4-5 தொட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாட் மிக்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். மற்றபடி அடிக்கடி இதுக்கு உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடிய செடி தான் இது. மற்றபடி நம்ம மண் பயன்படுத்தாமல் ஆர்கிட் பிளான்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். அதிகமாக தேங்காய் நார் அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. தொங்கும் தோட்டமாக வளர்த்து தொங்கும் தோட்டத்தில் அதை வளர்ப்பாங்க. இது ரொம்ப ஈஸியான முறையில் தரையில் வளரக்கூடிய செடி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வளரும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.